اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه السلام عليكم يا رب الإسلام السلام عليكم يا رب الإسلام السلام عليكم يا رب السلام. எங்கப்பா படிக்கணும்? சரி. வாசுலுகு அல்ஹம்துனுடைய அசல் அந்நஸ்பு நஸ்பா இருக்கும். அஹமதுல்லா, அல்லாஹ்வை நான் புகழுகிறேன் அதுதான் இருந்துச்சு அஹமதுல்லான்னு. ஆனால் நசபை விட்டு திரும்பிட்டோம். ஏன்? தவாமு சுபூத் இஸ்திம்ரார் இதில் தான் கிட்டும், ஜும்லே இஸ்மியாவில் தான் கிட்டும். சில அல்ஹம்துலில்லாஹ்னா எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே இக்காலமும். இதற்கு முந்தியும் இப்பொழுதும் இதற்கு பிறகும் எல்லா காலத்திலையும் புகழ் அனைத்தும் யாருக்கு சொந்தம்? அல்லாஹ்வுக்கு தான் சொந்தம். விளங்குதப்பா? தவாமு சுபூத் இஸ்திம்ரார் இதில் தான் கிட்டும், ஜும்லே இஸ்மியாவில் தான் கிட்டும். ஜும்லே பேரியால் ஏதாவது ஒரு காலம் தானே இருக்கும். ஆகவே தான் நம்ம எங்கே வந்துட்டோம்? ஜும்லே இஸ்மியாவுக்கு வந்துட்டோம். நசபை விட்டுட்டு அஹமதுல்லா நஹமதுல்லான்லாம் சொல்லாமல் என்ன சொல்கிறோம்? அல்ஹம்துலில்லாஹ்ங்கிறோம். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே எல்லா காலத்திலையும். அப்போ வசலுகு அல்ஹம்துனுடைய அசல் அந்நஸ்பு நஸ்பா இருக்கும். பக்கத்து குறிய பியதை கொண்டு கம்மியாக ஓதவும் பட்டிருக்கான். குறியனால கம்மியாக ஓதப்பட்டிருக்கு, ஷாதுன்னு அர்த்தம். பக்கத்து குறிய பிகி அல்ஹம்த என்று நசபை கொண்டு கம்மியாக என்ன செய்யப்பட்டிருக்கு? ஓதவும் பட்டிருக்கிறது. பக்கத்து குறிய பிகி அந்த நசபை கொண்டு கம்மியாக ஓதவும் பட்டிருக்கிறது. எடுத்தனப்பா? ஆனால் அவள் இன்னமா உதியில அணுவத நசபை விட்டு இல்லை ரஃபையின் பக்கம் திரும்பப்பட்டிருப்பதெல்லாம். உதியில என்ன எப்படி அர்த்தம் வைக்கணும்? திரும்பப்பட்டிருக்கு. இன்னமா உதியில அணுகு நசபை விட்டு மீல ரஃபையின் பக்கம் திரும்பப்பட்டிருப்பதெல்லாம் லியதுல்ல அந்த அல்ஹம்துலில்லாஹ் என்பது அறிவிப்பதற்காக வேண்டியா இருக்கும். அலா உமூமில் ஹம்தை ஆமாக்குவதின் மீதும் சபாத்திஹி லஹு அல்லாஹ்வுக்கு அது தரிபட்டிருக்கிறது என்பதின் மீதும் அறிவிப்பதற்காக வேண்டியா இருக்கும். அதை ஆமாக்குவதற்கு எல்லா காலத்திலையும் எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு தான். எல்லா காலத்திலையும் அல்லாஹ்வுக்கு தான். அது அவனுக்கு சுபூத்தாக இருக்கிறது. ஜத்துது கிடையாது. ஃபேல் வந்து ஜத்துதை காமிக்கும். ஃபேல் எது காமிக்கும்? அக்கல் தூணா கொஞ்சம் கொஞ்சமாக அதை சாப்பிட்டேன்னு இருக்கும். அப்படி தானேங்க? பாயை புலந்து கொட்டி விடுறது இல்லை. அக்கல் தூணா என்னப்பா அர்த்தம்? கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வேலையை செஞ்சேன், இந்த சாப்பிட்ற வேலையை செஞ்சேன். கரத்துன்னா நேரடியாக உட்காந்து ஓதுறதுன்னு அர்த்தம் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஆயத்தாக நான் என்ன செஞ்சேன்? ஓதிட்டு போனேன், வரி பை வரியாக ஓதிட்டு போனேங்கிறத காமிக்கும் ஜத்துது. அப்போ ஃபேல் வந்து ஜத்துதைத்தான் காமிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அது நிகழ்வு நடந்தது என்பதை காமிக்கும். எது? ஃபேலு, ஜும்லா ஃபேலியா. நான் நடந்தேன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப்பாக எடுத்து வச்சு நடந்து போனேன்னு அர்த்தம். சாப்பிட்டேன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டேன்னு அர்த்தம். விளங்குதா? அப்போ ஃபேல் ஃபுல்லாக ஜத்துதை காமிக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக அது நடந்துச்சுங்கிறத காமிக்கும். ஆனால் ஜும்லா இஸ்மியா அப்படி அல்ல. அது தவாமு சுபூத் இஸ்திம்ராரை காமிக்கும். தவாமு சுபூத்து எப்பொழுதும் எல்லா போனும் அல்லாஹ்வுக்கு தான். தவாமு சுபூத் இப்பொழுதும் எல்லா போனும் அல்லாஹ்வுக்கு தான். இஸ்திம்ரார் வருங்காலத்திலையும் எல்லா போலும் யாருக்கு தான்? அல்லாஹ்வுக்கு தான் காமிக்கும். தவாமு சுபூத்து இஸ்திம்ரார். தவாம்னா இதுக்கு முந்தியும் எல்லா போலும் அல்லாஹ்வுக்கு தான், இப்பொழுதும் எல்லா போலும் அல்லாஹ்வுக்கு தான். அவனுக்கு தான் தரிப்பட்டிருக்கிறது சுபூத்து. இஸ்திம்ராரையும் காமிக்கும். தவாமு சுபூத் இஸ்திம்ராரை காமிக்கும். இன்னமா உதில அன்ஹு அந்த நசபை விட்டும் திரும்பப்பட்டதெல்லாம், இல ரஃபையின் பக்கம் திரும்பப்பட்டதெல்லாம் லியதுல்ல அலா உமூமில் ஹம்து
ஆம் என்பதன் மீது அறிவிப்பதற்காக வேண்டிய சரிபட்டிருக்கிறது என்பதன் மீது அறிவிப்பதற்காக வேண்டிய யாருக்கும் தூனத்தை ஜத்துதிகிய உதூசியும் அது கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்பட்டது என்பது அன்றியே. எடுத்தனப்பா ஆமாம் வஹிய அப்படி தானே இருக்குது. எப்படி இருக்கு? அந்த ஹம்து என்பது மினல் மசாதீர் இல்லத்தி மஸ்தர்களில் இருந்து உள்ளதாக இருக்கும். தன்தசிபுபி அஃஆலின் முதுமரத்தின் மறைக்கப்படக்கூடிய ஃபேல்களை கொண்டு நசபு பெறக்கூடிய மஸ்தர்களில் இருந்து உள்ளதாக இருக்கும். மறைக்கப்படக்கூடிய ஃபேல் இப்போ சுக்ரன் ஹம்தன் எல்லாம் ஃபேலை கட்டாயம் மறைச்சாகணும். ஷக்கர்த்து சுக்ரன் இருக்கும், ஹமித்து ஹம்தன் இருக்கும். அந்த மஸ்தரை என்ன செய்ய முடியாது, ஃபேலோடு சேர்த்து சொல்ல முடியாது. மஸ்தரை மட்டும்தான் சொல்லுவாங்க மஃபூல் முத்தலுக்கு, அதை மட்டும்தான் சொல்லுவாங்க. ஃபேல் என்ன செய்யப்பட்டிருக்கோம், மறைக்கப்பட்டிருக்கும். அந்த மஸ்தரில் கட்டுப்பட்டது. ஃபேலை போக்குவது வாஜிபாகமே அப்படிப்பட்ட மஸ்தர்களில் கட்டுப்பட்டது. அப்போ வகுவ இந்த அம்து என்பது இரல் மசாதீர் இல்லத்தி தன்தசிபுபி அஃஆலின் முதுமரத்தின் மறைக்கப்படக்கூடிய ஃபேல்களை கொண்டு நசவு பெறுகின்ற மஸ்தர்களில் உள்ளதாக இருக்கும். லா தக்காது துஸ்தாமலு மாகா விளங்குதப்பா. லா தக்காது துஸ்தாமலு மாகா அந்த ஃபேல்களுடன் அந்த மஸ்தரை புழங்குவது சாத்தியமாவாதே. லா தக்காது துஸ்தாமலு மாகா அந்த ஃபேல்களுடன் அந்த மஸ்தரை புழங்கப்படுவது சாத்தியமாகாதே. அத்தகைய மறைக்கப்படக்கூடிய ஃபேல்களை கொண்டு நசவு பெறக்கூடியதாக உள்ளதாக இருக்கும். அப்போ இந்த ஃபேலோடு சேர்த்து சொல்ல முடியாது, ஃபேலை விட்டுருவாங்க, மஸ்தரை மட்டும் தான் சொல்லுவாங்க. சும் அம்தன் சுக்ரன் மாதிரி. சரி, அடுத்து தரீஃபு ஃபீஹி இதில் உள்ள அலிஃபுலாம் இல் ஜின்சி எதுக்காண்டியாக இருக்கும், ஜின்ஸுக்காக வேண்டியாக இருக்கும். விளங்குதப்பா. இந்த அல்லம்தில் உள்ள அலிஃபுலாம் எதுக்குள்ளது, ஜின்சியத்தான அலிஃபுலாம். ஜின்சியத்தான அலிஃபுலாம்னா என்ன, புகழ்னா யார் யார் எதை எதை விளங்கி வைத்திருக்கிறார்களோ அந்த புகழ் அல்லாவுக்கே சொந்தம். பாராட்டுனா வாயால் பேசுவதுன்னு சிலவங்க வழங்கி வச்சுருக்காங்க. பாராட்டு என்ன இருக்குது, சிலவங்க விருந்தளிக்கிறதுன்னு வழங்கி வச்சுருக்காங்க. கீப்பாட்டி செய்கிறதுன்னு வச்சு வச்சுருக்காங்க. பூமாலை போடுறது, பொன்னாடை போத்துறது. புகழ்னு யார் யார் எதை எதை விளங்கி வைத்திருக்கிறார்களோ, பாராட்டுகள் என்று யார் யார் எதை விளங்கி வச்சிருக்கிறார்களோ இது எல்லா புகழும் இங்கே தான் போய் சேரும் அல்லாவுக்கு. இப்போ எனக்கு பொண்ணு மாப்பிளைக்கு விருந்து கொடுக்குறாங்க, அது ஒரு பாராட்டு தான், வாழ்த்து தான். அதுவும் அல்லாவுக்கு தான் போய் சேருது. ஹஜ்ஜுக்கு போயிட்டு வரவங்களுக்கு பொன்னாடை போத்துறாங்க, பூமாலை போடுறாங்க, இதுவும் ஒரு வாழ்த்து தான். இது என்னது தான், பாராட்டு தான். இது எல்லாத்தையும் எங்கே தான் போய் சேரும், அல்லாவுக்கு தான் போய் சேரும். கேட்டுங்களேங்க. அப்போ இந்த அதில் அலிஃபுலாம் ஆகிறது இல் ஜின்சி இப்போ தரீஃபினா இதில் உள்ள அந்த அலிஃபுலாம் மாரிபாவாக்கி வைக்கின்ற எழுத்து இல் ஜின்சி அப்படி அர்த்தம் வைக்கணும். தரீஃபுனா மாரிபாவாக்கி வைக்கின்ற எழுத்து ஜின்ஸுக்குரியதாக இருக்கும். மஹனாவினுடைய அர்த்தம் அல் இஷாரத்து இலாமா யாரிபு குல்லு அஹதீன் ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்வாரே. அன்னல் ஹம்தம் ஆகுவ ஹம்தி என்றால் என்ன என்று, ஹம்தி என்றால் என்ன என்று ஒவ்வொருவரும் விளங்கி வைத்திருப்பாரே அந்த ஒன்றிற்கு இஷாராவாக இருக்கும். ரைட்டா. யார் யார் எதை பாராட்டுன்னு விளங்கி வச்சுருக்காங்க அதெல்லாம் அல்லாவுக்கு தான். அல்லது இஸ்திக்ராக் உள்ளதுன்னு சொல்லலாம். இஸ்திக்ராக்னா 4 வகையான புகழ் இருக்குது. சொன்னோம்ல, அல்லாவை புகழ்வது, அல்லாவை அடியார்கள் புகழ்வது, அடியார்களை அல்லாஹ் புகழ்வது, அடியார்களை போய் இந்த எல்லா புகழும் அல்லாவுக்கு தான். ஏன்னா அவன் தான் எல்லாத்தையுமே தர்றான். அவர் தந்தாரு இவர் தந்தாரு அப்படின்னு சொன்னாலும் கொடுத்தவன் யார் தான், அது அவனுக்கு தான் போய் சேருது இந்த புகழெலாம். வகையில் சொல்லப்படுகிறது இஸ்திக்ராக்கி. இந்த அல்ஹம்துலில்லாஹ் உள்ள அலிஃபுலாம் எதுக்குள்ளது, இஸ்திக்ராக் உள்ளது என்று சொல்லப்படுகிறது, அடையுடைகிறது. இதில் ஹம்து ஃபில் ஹக்கீகத்தி உண்மையிலேயே ஹம்து என்பது குல்லு அது அனைத்துமே தைக்குது. இதில் ஹம்தாகிறது ஃபில் ஹக்கீகத்தி உண்மையிலேயே ஹம்து என்பது குல்லு அது அனைத்தும் லஹு அல்லாவுக்கே சொந்தம். இது ஏனெனில் மாமின் ஹைரின் எந்த ஹைரும் இல்லை, இல்லா வஹுவ மூலிஹி அல்லாஹு தஆலா அந்த ஹைரை தந்தேதி வரை இல்லை. வசத்தின் வாசித்தாவை கொண்டோ அவ் கைரி வசத்தின் வாசித்தா இல்லாமலேயோ அல்லாஹ் தந்தியது வரை இல்லை. எல்லாத்தையும் அல்லாஹ் தான் தர்றான். வாசித்தாவின் மூலமாக தர்றான், ஒருவரின் மூலமாக தர்றான். அப்படி தானேங்க. ஏதாவது சாப்பாடு கிடைக்குது, காசு கிடைக்குதுன்னா ஒருவரின் மூலமாகவும் அல்லாஹ் தருவான், டைரெக்டாகவும் கொடுப்பான். டைரெக்டாக மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுத்துருக்கான். காலத்துவமின் இந்தில்லா
இது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்ததுங்கிறாங்க. ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு சங்கிலியிலே பின்னி பிணைக்கப்பட்டிருக்கும் போது பழங்களை சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள் எல்லாம் வருது. அது ஒரு ரிசுக்குன் ரசக்கவுல்லா, அல்லாஹ் கொடுத்த ரிசுக்குன்னு வருது. ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு சங்கிலியால் கட்டி வச்சுருந்தாங்கல்ல, கைது செஞ்சு வச்சுருந்தாங்கல்ல. அப்போ பழங்களையெல்லாம் அந்த பொம்பளை இஸ்லாத்தை தழுவுனதுக்கு பிறகு இந்த வீட்டு அம்மா சொல்லுது, அதை ஹதீஸில் வருது. ஹுபைப் மாதிரி ஒரு கண்ணியமான மனிதரை நான் கண்டதில்லை. அவர் எங்கள் வீட்டிலே கைது செய்யப்பட்டிருந்தார். ஆனால் அவர் கனிகளை பழங்களை சாப்பிட நான் பார்த்துருக்கிறேன். அது நாங்கள் கொடுத்த ரிசுக்கல்ல, வேறு யாரும் கொடுத்த ரிசுக்கல்லைன்னா மக்கள் அந்த மாதிரி பழமே கிடையாது. ஒரு ரிசுக்குன்னு ரசக்கவுல்லா. ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு சாப்பிட்ட சாப்பாடு அல்லாஹ் கொடுத்த ரிசுக்கு. அப்போ நேரடியாகவும் சிலவங்களுக்கு கொடுப்பான்ல. எப்படியோ நேரடியாக கொடுக்குறான், சிலர்களுக்கு வழிமார்களுக்கு எல்லாம் நமக்கும் தருவானாக. சிலவங்களுக்கு வாசித்தாவின் மூலமாக கொடுக்குறான். எங்கேயோ ஒரு இடத்துல வேலை பார்க்குறோம், ஏதாவது ரிஸ்க்கு வருது இல்லை, அது வாசித்தாவின் மூலமாக வருது. அரியாபுரத்துலேருந்து வருது, யாராவது தந்துட்டு போகிறாங்க. அதெல்லாம் வாசித்தா அல்லாஹ் தான் கொடுக்குறான், ஒருவரின் மூலமாக கொடுக்குறான். அவன் டைரெக்டாகவும் கொடுப்பான், வாசித்தாவின் மூலமாகவும் கொடுப்பான். எப்படி கொடுத்தாலும் கொடுக்கறது யார் தான்? அல்லாஹ் கொடுத்தது தான் நீ கொடுக்குற. அவன் ஒன்றை வாழ்த்துறான், அவே அந்த புகழ் யாருக்கு தான் போகுது? அப்படி தெரிஞ்சனப்பா. இது மாமின் கயிறு, எந்த கயிறும் கிடையாது. இல்லா ஒவ்வொரு மூலிகை அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு அந்த கயிறை கொடுத்தே தவிர வசத்தின் வாசித்தாவை கொண்டோ அவ்வயிரி வசத்தின் வாசித்தா இல்லாமலேயோ அல்லாஹ் கொடுத்தியது வரை எதுவும் இல்லை. கமா கால் அல்லாஹு தாலா, அல்லாஹ் சுப்ஹானஹு தாலாவே சொல்வதை போல, ஒமா பிக்கும் இந்நியமத்தின் மினல்லா, நியமத்துகளிலிருந்து உங்களிடத்தில் இருக்கக்கூடியது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்தது. உன்னை நியமத்து இருக்கா, காசு இருக்கா, பணம் இருக்கா, அதை நீ பிறர் கொடுக்குறியா? அது அல்லாஹ் உனக்கு தந்தது தான் கொடுக்குறேன். மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், நாம் கொடுத்ததிலிருந்து அவர்கள் செலவு செய்கிறார்கள். நாம் கொடுத்ததிலிருந்து என்ன செய்கிறாங்க? அவங்க செலவு செய்கிறாங்க. ஒமா பிக்கும் இந்நியமத்தின் உபகாரங்களிலிருந்து உங்களிடத்தில் உண்டானது இப்போ மினல்லா, அது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து உள்ளது. எழுதுனப்பா. சரி, அப்போ இதிலேருந்து தெரிய வருது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்துக்கிட்டு இருக்கான். ஐயா இருக்கான், நித்திய ஜீவன்கிறதுனால தான் அப்பப்போ தர்றான். ஐயி காதிர், அப்படி தருவதற்கு சக்தி பெற்றவன். முறியது தர்றதுக்கு நாடுறான். தர்றதுக்கு யார் யாருக்கு எப்போ என்ன தேவையோ அதை விளங்கி கொடுக்குறான். யார் யார் என்ன தேவையோ அவங்க அந்த விளங்கி அந்தந்த நேரத்தை தந்துடுறான்ல. கல்யாணம்னு எத்தனையோ பேர் இறங்குறாங்க, காசே இருக்க மாட்டாங்க. ஆனால் சிறப்பாக கல்யாணம் நடந்துருதா இல்லையா? சாப்பாடு போட்டுடுறாங்க, நகை போடுறாங்க, அந்த அன்பளிப்புகள் கொடுத்துட்றாங்க, எல்லாம் நடந்து போய் தானே செய்யுது. அப்போ அல்லாஹ் தானே தர்றான். ஒன்றுமே இல்லாமல் தான் அஞ்சிருத்தி இறங்கணும் கல்யாணத்துக்கு, அல்லாஹ் தந்துட்டான். ஒன்றுமே இல்லாமல் தான் வீட்டு கட்டுறதுக்கு இறங்கணும் அஞ்சிருது, அல்லாஹ் தான் வீடு கட்டுறதுக்கு உதவி செஞ்சான். அப்போ அவன் விளங்குறான், அவன் கொடுக்கணும்னு நாடுறான், அவனுக்கு சக்தி பெற்றிருக்கான். விளங்குதப்பா. அவன் நித்திய ஜீவனாக இருக்கிறான், ஐயா இருக்கிறான், அதை நமக்கு தந்துக்கிட்டு இருக்கான். ங்கிறது இது உணர்த்துது. இது விளங்குதப்பா. அதுவே தான் அவன் புகழப்படுறான். அவன் எப்போ எப்போ என்னென்ன தேவையோ அதை நமக்கு தந்து கொண்டு இருக்கிறதுனால், நித்திய ஜீவனாக இருப்பதினால், அவன் காதிராக இருப்பதினால், முரீதாக இருப்பதினால், அது யாருக்கு என்ன தேவைங்கிறது விளங்குறான், விளங்கி தர்றாங்கிறதுனால அவன் புகழுக்குரியவனாகிறான். அவன் புகழுக்குரியவனாக இருக்கிறதுனால் வணங்கப்படக்கூடியவனாகவும் இருக்கிறான். நமக்கு அப்பப்போ தர்றான்ல, தேவையை பூர்த்தி செய்கிறான்ல, ஆகவே அவன் புகழப்படுகிறான், அவன் வணங்கவும் படுகிறான். இந்த சிவத்து உள்ளவன் தான் யார் யாருக்கு என்னென்ன தேவையோ அதை அப்பப்போ தருகிறவன், அதை விளங்குகிறவன், அதுக்கு சக்தி படைத்தவன், நித்திய ஜீவனாக இருந்ததை செய்து கொண்டிருப்பவன். இவன் தான் வணங்கப்படுவதற்கு தகுதியானவன், இவன் தான் புகழப்படுவதற்கும் தகுதியானவன். அவன் புகழப்படுவதற்கு தகுதி என்ற காரணத்தினால் வணங்கப்படுவதற்கும் தகுதியானவன். அது கொண்டு பேர் வணங்குதப்பா. இப்போ ஃபீஹி அல்ஹம்துலில்லாஹ் என்பதிலே இருக்கிறது இஷாரும் சுட்டி காட்டுதல் இருக்கிறது. பி அன்னஹு தஆலா, அல்லாஹு தஆலா ஐயனு நித்திய ஜீவன், காதிருன் அவன் சக்தி படைத்தவன், முரீதுன் அவன் நாடக்கூடியவன், யாருக்கு என்ன கொடுக்கணுங்கிறத நாடக்கூடியவன், ஆலிமன் மனிதனுடைய தேவையை விளங்கக்கூடியவன் என்பதை உணர்த்துதல் இருக்கிறது. இதில் ஹம்து புகழ் என்பது
லா இஸ்தஹிக்குஹு அதற்கு தகுதியாக மாட்டான் இல்லா மன் கான ஹாதா ஷஅனுஹு இது எவனுடைய தன்மையாக இருக்கிறதோ அந்த ஒருவனை தவிர புகழுக்கு தகுதியாக மாட்டான். புகழுக்கு தகுதியானா ஐயா இருக்கணும், அவன் காதிரா இருக்கணும், அவன் முரீதா இருக்கணும், அவன் ஆலிமா இருக்க வேண்டும், அவன் தான் புகழுக்குரியவன். இந்த சிவத் யாருக்கா இருக்கா? நம்மள்கிட்ட இருக்குதா? அவை நம்ம புகழுக்குரியவர்களும் கிடையாது, புகழப்படுவதற்கு தகுதியானவர்கள் இல்லை, அவை வணங்கப்படுவதற்கும் தகுதி இல்லை. எப்போ புகழுக்குரியவனா இல்லையோ நீ வணங்கப்படுவதற்கும் தகுதியற்றவன். வணங்குவதற்கு உரியவர்கள் நாமெல்லாம், அவன் தான் வணங்கப்படக்கூடியவன். எழுதினப்பா வருத்தம் வளர்க்குறது முடிஞ்சு போச்சா? அவன் புகழப்படக்கூடியவன்னா அந்த 4 சிவத்து இருக்கணும், அந்த உணர்ச்சி. அதுக்கடுத்து அல்ஹம்துலில்லாஹ் இருக்குல்ல, அதை லாமுக்குள்ளே யாராவது தாலு கொடுக்கலாமா, தாலுக்குள்ளே யாராவது லாமு கொடுக்கலாமா? அல்ஹம்துலில்லாஹ் ஜர் வச்சு படிக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ் தாலுக்குள்ளே யாராவது லாமு கொடுக்கறது. அல்ஹம்துலில்லாஹ்ங்கும்போது லாமுக்கு ஜர் தானே இருக்கு, அது தூக்கி எது கொடுக்கலாம்? தாலு கொடுக்கலாம். தாலுக்குள்ளே யாராவது லம்ம தூக்கி எங்கே கொடுக்கலாம்? அல்ஹம்துலில்லாஹ் லாமுக்குள்ளே யாராவது, அல்ஹம்துலில்லாஹ் தாலுக்குள்ளே யாராவது லாமு கொடுக்குறது. இப்போ குறிய கம்மியாக ஓதப்பட்டிருக்கு அல்ஹம்துலில்லாஹ் என்று ஜர்ரை கொண்டு. பித்திபாயி தாலி அப்படி தானே, தாலை அல்லாம லாமிலே துயர்த்துவது கொண்டு அல்ஹம்துலில்லாஹ் என்று ஓதப்பட்டிருக்கு. வபில் அக்ஸி இதற்கு மாற்றத்தை கொண்டு ஓதப்பட்டிருக்கிறது அல்ஹம்துலில்லாஹ்னு. ஏன்னா அது ரெண்டும் சேர்ந்து தான் வரும். அல்ஹம்துலில்லாஹ்ங்கிறது என்ன செய்யும்? சேர்ந்து தான் வரும். அப்போ ரெண்டும் ஒரே கலிமா மாதிரி ஆயிடுது. ரெண்டு என்னவாயிருது? ஒரே கலிமா மாதிரி ஆக்கி அல்ஹம்துலில்லாஹ்ன்றது. அப்போ வபில் அக்ஸி இதற்கு மாற்றத்தை கொண்டு அல்ஹம்துலில்லாஹ்னு ஓதப்பட்டிருக்கு. தன்சீலன் லஹுமா அல்ஹம்துலில்லாஹ்வை இறக்கியதினால், தன்சீலன் லஹுமானா அந்த ரெண்டையும் இறக்கியதினால் தள்ளி போயிடணும். மன்சிலத்த கலிமத்தின் வாயுதத்தின் ஒரு கலிமாவுடைய அந்தஸ்தில் இறக்கியதினால், ஒரு கலிமாவுடைய ஆமாம் தன்சீலன் லஹுமா அந்த அல்ஹம்துலில்லாஹ் ரெண்டையும் இறக்கியதினால், மன்சிலத்து கலிமத்தின் வாயுதத்தின் ஒரே கலிமாவுடைய அந்தஸ்தில் இறக்கியதினால் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்கிறது. ஏன் ரெண்டையும் ஒன்றா இறக்கணும்? மின் ஐசி இன்னகுமா அது ரெண்டும், எது அல்ஹம்துலில்லாஹ்ங்கிறது ரெண்டும், மின் ஐசி இன்னகுமா அல்ஹம்துலில்லாஹ் என்ற ரெண்டும் உஸ்தாமலானி ரெண்டையும் புழங்கப்படும், மன் சேர்ந்தால் போல் புழங்கப்படும் என்ற காரணத்தினால் அந்த ரெண்டையும் இறக்கியதினால் மன்சிலத்து கலிமத்தின் வாயுதத்தின் ஒரே கலிமாவுடைய அந்தஸ்தில் இறக்கியதினால் அல்ஹம்துலில்லாஹ் அன்னு படிக்கிறது. ரெண்டு படிச்சு சரி. அப்போ அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் உலகத்தார்களுடைய ரப்பான, உலகத்தார்களை படைத்து போஷித்து பரிணாம வளர்ச்சி அடைய செய்து விளர்கன அவர்களுக்கு எப்பொழுது என்னென்ன தேவையோ அத்தனையும் நிறைவேற்றி தந்து சும்மா அமா தொகுப்பு அக்பரா இவர்களை மூத்தாக்கி கபூரில் கொண்டு போய் அடக்கி அதுக்கடுத்து சொர்க்கவாசியை சொர்க்கத்துக்கும் நரகவாசியை நரகத்துக்கும் அனுப்புகிறவன் தான் ரப்பு. சும்மா அம்மா தொகுப்பு அக்பரான்னு சொன்னான்டப்பா, அல்லா தான் மூத்தாக்கி கபூரில் கொண்டு போய் வைக்கிறான். இல்லைம்மா அவன் வேலை. ரப்புல் ஆலமீன். ரப்பில் ஆலமீன் உலகத்தார்களுடைய ரப்பானே, உலகத்தார்களுடைய நம்மளை படைத்து நம்மளை போஷித்து நம்மளை பரிணாம வளர்ச்சி அடைய செய்து நமக்கு எப்பப்போ என்னென்ன தேவையோ அத்தனையும் தந்து சும்மா அமா தொகுப்பு அக்பரா பெரும் மூத்தாக்கி கபூரில் கொண்டு வச்சு அடுத்து சொர்க்கவாசிகளை சொர்க்கத்துக்கும் அனுப்பக்கூடியவன் தான் ரப்பு. ரப்பு என்பது ஃபில் அசல் அசலிலே விமான தர்பியத்தி, தர்பியத் என்ற பொருளை தாங்கியதார். மஸ்தர் தான் ரப்புங்கிறது. என்னதான் மஸ்தருங்கிறான். ரப்பு என்பது ஃபில் அசல் அசல்லே விமான தர்பியத்தி, தர்பியத்துங்கிற மஸ்தர் தானே, தர்பியத் என்ற பொருளை தாங்கியதாக இருக்கும். வைய தர்பியத் என்பது தபலீகு ஷையி, ஒரு வஸ்துவை அடைய செய்வது, இலா கமாலிஹி அதனுடைய முழுமையின் பக்கம் அடைய செய்வது, ஷெய் அன்ப ஷெய்யன் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வஸ்துவை முழுமையின் பக்கம் அடைய செய்வது என்ற அர்த்தம். இரத்தமாயிருந்த நம்மை
விந்தாக மாற்றி விந்தை இரத்த கட்டியாக்கி இரத்த கட்டியை சதக்கட்டியாக்கி சதக்கட்டியை எலும்புக்கூடாக்கி எலும்புக்கூடு மேலே தசையை போற்றி ஒரு 10 மாதம் தாய் வயிற்றில் வச்சு அதுக்கடுத்து வெளியே தள்ளி விடுறான். வெளியே வந்ததுக்கு பிறகு அவனுக்கு தாயினுடைய மார்பாகத்திலேயே பாலை வரவழைச்சி பால் குடிக்க வச்சு அதுக்கடுத்து இட்லியை தீங்க வச்சு அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைய செஞ்சு இந்த தஹசீலுக்கு வந்துட்டு அது மாசால் ஒன்று விட்டாங்க. 1 2 3 தொத்தி வந்து 7க்கு வந்துட்டு இதுதான் ரப்பு. தபுலீகு ஷெய்யி இலா கமாலிஹி ஷெய்அன் ஃபஷியா, கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வஸ்துவை முழுமையடைய செய்வது. இருந்தாலும் படித்துட்டு 1வது முறாக்கு வந்த இதான் கேட்டேன். இதுதான் ரப்பு. 2ஆவது 3ஆவது 5ஆவது 6ஆவது 7ஆயிட்டேன். இது வந்து பட்டம் கொடுத்து பணிகளை வீட்டில் தொடருங்க அனுப்பி விட்ருக்காங்க. திருப்பூண்டிக்கு போயிட வேண்டியதான், நெஞ்சில் வேண்டியதான். எடுத்து வாங்கிட்டு அடுத்த வருஷம் வரக்கூடாது. ரப்பு ரப்பு என்பது அசலிலே இமான தர்பியத் தர்பியத் என்ற பொருளை தரக்கூடியதாக இருக்கும். வைய தபலியகு ஷெய்யி, ஒரு வஸ்துவை இலா கமாலிகி முழுமையின் பக்கம் அடைய செய்வது ஷெய்அன் ஃபஷியா, கொஞ்சம் கொஞ்சமாக. அப்போ அது மஸ்தர் தான், அசல் என்ன தான். பிறகு ரப்பு தாலாவை அது கொண்டு வசுவாக்கியாச்சு, வர்ணிச்சிட்டோம் அல்லாஹ். சும்மா உசிவபிகி, அந்த ரப்பி என்பதை கொண்டு அல்லாஹு தாலா வர்ணிக்கப்பட்டு விட்டான். இதில் முபாலகத்தி, முபாலகாவுக்காக. க சௌமி வல் அதிலி, சௌம் அதில் என்பதை போல. ரப்புனா மஸ்தர் தான், தர்பியத்துடைய இடத்துல தான். ஆனால் சில மஸ்தரை இசுபாலுடைய இடத்துல புழங்குவாங்க. சாயும் சொல்ல வேண்டிய இடத்துல சௌமுங்குவாங்க. நான் நோம்புங்க, நான் சௌமுங்க அப்படி தானே சொல்கிறான். சாயிம்ங்கன்னு சொல்கிறது இல்லையே. ஜெய்துன் ஆதிலுன்னு சொல்ல வேண்டிய இடத்துல என்ன சொல்கிறது? ஜெய்துன் அதுலுங்கிறது. ஜெய்துன் ஆலிமுன்னு சொல்ல வேண்டிய இடத்துல ஜெய்துன் அல் இல்முன். அப்போ மஸ்தரை கொண்டு ஒருத்தனை வர்ணிச்சா அது ரொம்ப கடப்பான வார்த்தை. நீதமானவன் சொல்வதை விட நீதம், ஆலிம் அறிஞன் சொல்வதை விட ஒரு இல்மு. எடுப்பா அர்த்தம் வைக்க விளங்குதா? வா அர்த்தம் வைக்க புரித மிசிலேரு. படிக்கிறதுல விளங்குதா? சும்மா உசிபபிகி, இந்த ரப்பு என்பதை கொண்டு அல்லாஹு தாலா வர்ணிக்கப்பட்டு விட்டான். இதில் முபாலகத்தி, முபாலகாவுக்காக. சௌமி வல் அதிலி, சௌம் அது சாயும் சொல்லாமல் சௌம்னு சொல்கிறது. நான் நோம்பு வச்சிருக்கேன் சொல்லாமல் என்ன சொல்றது? சௌம். ஆதில் சொல்ல வேண்டிய இடத்துல அதில் நான் நீதம். கீழே சொல்லப்படுகிறது நியாத்துன். இது நியாத்து தான்பா, இது என்னதான்? நியாத்து தான், சிவத்து தான் சொல்லப்படுது. ரப்பைய ருப்பு ரப்பன் ஃபௌவ ரப்புன், ரப்பைய ருப்பு ரப்பன் ஃபௌவ ரப்புன் இசுபா எழுதுனா ரப்பைய ருப்பு ரப்பன் ஃபௌவ ரப்புன். கீழே சொல்லப்படுது ஒரு நியாத்துன். ரப்பு என்பது நியாத்தாக இருக்கும். மீன் ரப்பஹு எருப்புஹு ஃபௌவ ரப்புன் என்பதை போல. அது முத்தத்தின்னு காமிக்கிறதுக்காண்டி ரப்பகுன்னு கொண்டு வர்றாங்க. அவனை அவன் வளர்த்தான். லாதிம்னா இருக்காது, முத்தத்தின்னு காமிக்கிறதுக்காண்டி ரப்பகுங்கிறான். ரப்பைய ருப்பு ரப்பன் பௌவ ரப்புன். அப்போ என்னவாகிறது? இசுபாயில் தானே. கவுனிக்கு நீ சொல்வது இப்போ நம்மைய நும்பு நம்மன் பௌவ நம்முன். நம்ம சும்ம சும்மிய பிகி, பிறகு ரப்பு என்பதை கொண்டு பேர் வைக்கப்பட்டிருக்கிறான். அல் மாலிக், முதலாளிக்கு கூட அது சொல்லப்படும். முதலாளிக்கு என்ன சொல்லலாமா? ரப்புங்களாமா. இருஜியிலா ரப்பிக்க சூரத் யூஸ்ஃபுல் வருதுல்ல. யூஸ்ஃபுல் நம்ம கூப்பிட்றதுக்காண்டி வர்றாரு ஜெயிலில் இருக்கும்போது. ஒரு ராஜா கூப்பிட்ற சொன்னாருன்னு. இருஜியிலா ரப்பிக்க, முதலாளிட்ட போ, அவர்கிட்ட போய் கேளு. மா பாலு சுவத்திலத்தி கத்தான ஐதிய உண்ண, கைகளை வெட்டி கொண்ட பெண்களின் நிலை என்ன? நான் எந்த தப்பும் செய்யாமல் என்னை உள்ளத்துக்கு போட்டு வச்சிருக்கிறாங்க, அதை விசாரிக்க சொல்லு. நான் நிரபராதிங்கிறது ஊர்ஜிதமானதான் வெளியே வருவேங்கிறாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம்.
நான் நிரபராதிங்கிறது நான் அநியாயமாக உள்ள அடைக்கப்பட்டிருக்கேன், ஜெயிலில் தப்பு செய்யலை. அதுவே நான் ஜடான்லாம் வர முடியாது, கனவுக்கு விளக்கம் சொல்கிறேன். ஆனால் என்னது இருஜையில் ஆரம்பிக்கும் முதலாளிகிட்ட போய் கேளு, செல்கு மாபால் நிசுவத்தில்லதே கத்தான ஐடியா கொண்டு கையை வெட்டின பொம்பளையினுடைய நிலைமை என்னன்னு கேளுங்க. நான் நிரபராதி உள்ளே இருக்கிறேன். அந்த பொம்பளையில கூப்பிட்டு விசாரிச்சா அவங்கள அவர் நல்ல மனுஷங்க இதுதானு கேட்டேன். அவர் எந்த தப்புமே செய்யலை, இந்த பொம்பளை தான் கையை பிடிச்சி இழுத்துருச்சு. அது பொம்பளை கூப்பிட்டு கேட்டா அல்ல ஆன அசல் அக்கு ஆனால் ராபத்துவ நப்சி, நான் தான் விரும்பினேன், அவர் ஓடத்தான் செஞ்சார், நான் தான் கையை பிடிச்சி இழுத்தேன்ருச்சு. ஜலிகாமா இதை விளங்குதரா? அப்போ நிரபராதிங்கிறது ஊர்ஜிதமானதுக்கு பிறகு தான் வெளியில் வந்தாங்க. அதை நபிசல்லாம் சொல்லி காமிக்கிறாங்க. புகாரி செய்தியில் வருது, லவ் லபிஸ்து ஃபிஸ் சிஜினி மா லபிச யூசுஃபு லஜபத்து தாய. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறையில் தங்கின அளவு நான் தங்கியிருந்து அழைப்பாளர் வந்து அழைச்சிருந்தால் நான் வெளியே ஓடி இருந்திருப்பேன். ஆனால் அவர் நம்ம நிதானத்தை கையாண்டார். ஏன்னா பிற்காலத்தில் ஒரு ராஜாவை ஆகுவாங்க, அமைச்சராகி ராஜாவாக போகிறாங்க. எவனாவது பயிலைகளை புரட்டி பார்ப்பான், இல்லை போய் அமைச்சராக இருக்கார், அடுத்து ராஜாவானார, அவர் மேலே பொம்பளை கேஸ் இருக்க, பொம்பளை கேஸில் உள்ளே தள்ளப்பட்டிருக்காது, விசாரிக்காமையே வந்து என்ன இருக்குது, அவர் ராஜாவாகிட்டார, டப்புனு பதவியை பிடிங்கிடுவானுவோம். அப்படி தானே இப்படி நிலைமை வரும். அதுவே அந்த ஃபைலெல்லாம் எடுத்து க்ளோஸ் பண்ணி, யூசுப் எந்த ஒரு குற்றவாளியும் கிடையாது, நல்ல மனிதர், அரசாங்கம் தான் அவருக்கு தப்பு செஞ்சுங்கிறத ஒத்துக்கொண்டு அந்த ஃபைலையெல்லாம் க்ளோஸ் பண்ணதுக்கு தான் வெளியில் வர்றாங்க. அப்போ இருஜியிலா ரப்பிக்க, முதலாளிகிட்ட போ, ராஜாட்ட போய் கேளுங்கிறார் ரப்பிக்க. ஆனால் அதையெல்லாம் இலாபு செய்யன்னு சொல்லணும். அல்லாஹு தலாவுக்கு இலாபு செய்யாமே ரப்புங்கலாம், மற்றவங்களுக்கு முதலாளிகளுக்கெல்லாம் ரப்புங்கலாம். ஆனால் ரப்புக்க ரப்புஹுங்கணும். எஸ்கி ரப்பஹு ஹம்ரான்னு வருது இல்லை, எஸ்கி ரப்பஹு முதலாளிக்கு ஹம்ரை புழிஞ்சு கொடுப்பாரு, பழச்சாரை புழிஞ்சு கொடுப்பாருன்னு வருது இல்லைப்பா. சூரத்துல் யூசுஃபில் ரப்புகு அவனுடைய முதலாளி, ரப்புக்கே ஓ முதலாளி, ரப்புக்கி உன்னுடைய முதலாளி, பொம்பளை பார்த்து. அப்போ முதலாளிக்கும் ரப்புன்னு சொல்லலாம். ஆனால் அதெல்லாம் எப்படி தான் சொல்லணும், இலாப செஞ்சால் சொல்லணும், ஒட்டையாக சொல்லக்கூடாது. அல்லாவுக்கு ரப்புன்னு சொல்லணும், இலாப செய்யாமலே. எழுதின பார்த்து வைக்கிறது இல்லை, அர்த்தம் வைக்கிறது விளங்குதா? வலா யுத்துலக்கு வலா கைரிகி சும்மிய பிகில் மாலிக்கு, முதலாளிக்கும் ரப்புன்னு சொல்லப்படும். ஏனால் அன்னவு அவன் முதலாளி ஏபதுமா எமிலிக்கு எதை சொந்தமாக்கி இருக்கிறானோ அந்த பகுதியை அவன் பாதுகாக்கிறான் என்ற காரணத்தினாலும், ரப்பீகி அந்த பகுதியை வளர்ச்சி அடைய செய்கிறான் என்ற காரணத்தினாலும் முதலாளிக்கும் ரப்புன்னு நினைச்சலாம் பறையலாம். முதலாளிக்கும் எந்த செய்யலாம். ஆனால் வலா யுத்துலக்கு அல்லா கைரிகித்தாலா அல்லா அதன் மீது ரப்புங்கிறது சொல்லப்படாது. இல்லா முகையதன் கைதிடப்பட்டே தவிர, கைதிடப்பட்ட நிலையை தவிர மற்றது சொல்லப்படாது. எழுதுனப்பா. ஆனால் வலா இத்துலக்கு வலா கைரிகா அல்லாதவன் மீது ரப்புங்கிறதை சொல்லப்படாது. இல்லாமல் கையதன் பில் இலாபத்தி கீழே போட்டிருக்கு பாரு, இலாபத்தை கொண்டு கைதிடப்பட்ட நிலைமையை இதில் சொல்லப்படாது. மற்றவங்களுக்கெல்லாம் இலாபத்தையும் சொல்லணும், ரப்பு கே ரப்புஹு அது என்ன செய்யணும். கௌரி தாலா அல்லாஹ் சுபானத்தோட சொல்லை போல யூசுஃபெல்லாம் சொல்கிறாங்க, இருஜி இலா ரப்பிக்க முதலாளிகிட்ட போ, ராஜாட்ட அலூபி கேளு, மா பால் நிசுவத்தில்லத்தி கத்தான ஐடியை உண்டேங்கிறாங்க. இருஜி இலா ரப்பிக்கே உன் ராஜாட்ட போ, ராஜாட்ட ஓ ராஜாட்டேங்கிறாங்க. இலாப செஞ்சு ரப்புஹு வேஸ்கி ரப்பஹு, ராஜாவுக்கு ஒரு பணம் பிடிச்சி கொடுப்பாரு. ரப்பை பற்றி பேசியாச்சா?
அதுக்கடுத்து ஆலமை பற்றி ஒவ்வொன்றையும் ஓவர் ஆயில் பண்ணுவாங்க. ஏய் வல் ஆலம், ஆலம் என்பது இஸ்முன் லிமா யுஅலமு பிஹி, அதை கொன்று மற்றொன்றை விளங்கப்படுமே அப்படிப்பட்ட இஸ்மா இருக்கும். ஆலம்னா என்னங்க? மற்றொன்று விளங்கப்படும். இந்த இது உலகத்தை பார்த்த உடனே, ஆலமை பார்த்த உடனே இதை படைத்த ஒருவன் இருக்கிறான்னு வருதில்ல. அபி குல்லி ஷைஇன் லஹு ஆயத்துன் ததுல்லு அலா அன்னஹு வாஹித். அவன் ஒருவன் என்பதின் மீது அறிவிக்கின்ற அத்தாட்சிகள் உலகத்தில் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு தானே. அப்போ ஆலம்னா அதை வச்சு இன்னொன்று விளங்கப்படும். இதை உண்டாக்கி ஒருவன் இருக்கிறான். ஆலம், ஆலம் என்பது இஸ்முன் லிமா யுஅலமு பிஹி, அதை கொண்டு கருத்தன் விளங்கப்படுவானே அதுவாக இருக்கும். கல் காத்தம், முத்திரை என்பதை போல. கல் காலபா, அச்சு என்பதை போல. இதில் விளங்குதா? வல் ஆலம், ஆலம் என்பது இஸ்முன் லிமா யுஅலமு பிஹி கைரு லிமா யுஅலமு பிஹி, அதை கொண்டு இன்னொருவனை விளங்கப்படுமே அதுவாக இருக்கும். கல் ஹாத்த, முத்திரை என்பதை போல. வல் காலப, அச்சி என்பதை போல. இந்த தபால் வரும்போது சீல் வச்சவொடனே கேரளாவிலேருந்து வந்திருக்கு இந்த தபால், தஞ்சாவூர்லேருந்து வந்திருக்குன்னு விளங்குமில்ல, அதில் போட்டிருக்கும் தஞ்சாவூர் அன்னு எழுதியிருக்கும், சென்னைன்னு எழுதியிருக்கும். ஹாத்த முத்திரை, சீல் சீல் ஏற்கனவே சீல் எங்கேருந்து தபால் வருதுன்னு தெரியும்பா. அது மாதிரி சீல் குத்துறோம். ஓ, மிஸ்பால் உதாவுடைய சீல் இது, இது மம்போல் அன்வாருடைய சீல். இந்த முத்திரையை பார்த்தோன்னே விளங்கிடலாமே. அதில் போட்டுக்கணும் ஜாமியா மம்போல் அன்வார், ஜாமியா மிஸ்பால் உதா, ஜாமியா பாக்கியாத் சாலியாத். அந்த முத்திரையை வச்சு விளங்கும். அப்போ காத்தம் என்பதை போல காலம், அச்சு அச்சு சீல். சீல்னா தெரியுதா? இப்போ காலப்புனா என்ன, இந்த சீல் இந்த இதுப்பா, அதாவது வளையலுக்குன்னு ஒரு வட்டம் இருக்கும், அதில் ஊற்றுனா வளையல் வரும். நெக்லஸ், அதுக்கு ஒரு அச்சு இருக்கும், அதில் ஊற்றுனா நெக்லஸ் வரும். செயின் மாதிரி ஒரு வளையம் போட்டு வச்சுருப்பான், அதில் ஊற்றுனோமா தங்கத்தை உருக்கி செயின் வரும். வளையலுக்கு ஒரு காலப்பு, மோதிரத்துக்கு ஒரு காலப்பு, அச்சிங்குவாங்க. அந்த அச்சியை பார்த்தோன்னே தெரியுது மோதிரமா நெக்லஸா செயினா. கல் ஹாத்தம், மோதிர முத்திரையை போல. ஒரு காலப்பு, சீலை போல, அச்சி அச்சியை போல. சரி, உல்லிப ஃபீமா யோலமு பி சானி, சாணி எதை கொண்டு விளங்கப்படுவானோ அந்த ஒருவனிலே இதை மிகைப்பாக்கப்பட்டுருச்சு. ஆழத்தை பார்த்த உடனே இந்த ஆழத்தை உண்டாக்குன ஒருத்தன் இருக்கிறான்னு தெரியுது. இப்போ ஆழத்தை பார்த்த உடனே இந்த ஆழத்தை உருவாக்கி ஒருவன் இருக்கிறான்னு தெரியுது. ஆழம்னா என்ன? மாசி வல்லா, அல்லாவை தவிர உண்டான உள்ள எல்லை ஆழம்தான். ஆழம்னா என்ன? அல்லாவை தவிர உண்டான அனைத்தும் அல்லா தான். அல்லாவை தவிர உண்டான அனைத்தும் ஆழம் தான். அல்லாவை தவிர உண்டான அனைத்தும் ஆழம், மாசி வல்லா. ரேட்டு பார்த்து வைக்கிறது. உல்லிப, பிறகு மெய்ப்பாக்கப்பட்டுருச்சு. ஃபீமா யோலமு பிஹி சானி, சாணி அந்த ஆழத்தை கொண்டு விளங்கப்படுவானே அந்த ஒருவனிலே மெய்ப்பாக்கப்பட்டுருச்சு. ஒவ்வொரு ஆலம் என்பது குல்லுமா சிவாகு, அல்லாவை தவிர உண்டான அனைத்துமா இருக்கும். அல்லாவை தவிர உண்டான அனைத்தும் ஆழம்தான். மில் ஜவாஹிரி, உலோவ உருவம் உள்ளவைகளிலிருந்து தான். ஆயராதி, உருவம் இல்லாதவைகள். ஆயரால்னா கவலை, துக்கம், விஷனம், மகிழ்ச்சி, சந்தோஷங்கள்லாம் ஆயராதுகளில் கட்டுப்பட்டது. உலகத்தில் ரெண்டே வஸ்து தான் இருக்குது, ஒன்று உருவம் உள்ளதுன்னு, ஒன்று உருவம் இல்லாது. அதுதான் ஆயராதுகள். கவலையை விளங்க முடியுமே தவிர கவலையை பார்க்க முடியாது. சந்தோஷத்தை விளங்க முடியும். இந்த மாதிரி நல்ல சந்தோஷமாக இருக்கான், எனக்கு காசு கிடச்சிட்டு போல் இருக்கு, விளங்குதப்பா பா.
எடுத்துனப்பா والأعراض மினல் ஜவாஹிரி ஜவுகர்களிலிருந்தும் ஆராதுகளிலிருந்தும் அல்லாவை தவிர உண்டானவைகளாக இருக்கும் ஆலம் என்பது. இப்போ இன்னஹா தம்பி, இந்த ஆராதுகள் ஜவாஹிர்கள் எல்லாம் லிம்கானிகா இடம் பிடிப்பதினாலும் வஃப்திகாரிகா இவைகள் இலா மூசிரினி இதை உண்டாக்கியவனின் பக்கம் தேல்வையாவதினாலையும் வாஜிபின் நிதாத்திகி அவனுடைய தாத்து வாஜிபாக இருக்கின்ற உண்டாக்கியவனின் பக்கம் தேள்வி உள்ளவனாக இவைகள் இருப்பதினால் ததுல்லு அறிவிக்கிறது அலா உஜூதிகி இவைகளையெல்லாம் உருவாக்கிய ஒருவன் இருக்கிறான் என்பதை காமிக்கிறது. உலகமே இதை உருவாக்கிய ஒருவன் இருக்கான்னு தெரியுது. என்னப்பா பொய் சரி. அப்போ ஏன் அதை பன்மையாக்குனீங்க? உலகத்தில் பலதரப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க. அவே ரப்பில் ஆலமீன்ட்டோம். ரப்புல் ஆலம் தான். அல்லாஹ்வை திருவுடன் இல்லத்தினால் ஆலம்ங்கிறது எடுத்துறது இல்லை. உலகத்தில் பலதரப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள்ங்கிறதுக்காக வேண்டி முதக்கர் சால் ஜம்மா ஆகிட்டாங்க. ஏண்டா இப்போ இன்னமா ஜமாஹு இதை ஜம்மாக்கியிருப்பது லீ எஷ்டமில மா தாய்த்தோமில் அஜ்னாசில் முக்தலிபத்தி மாறுபட்ட ஜின்ஸுகள் இவைகள் எதற்கு கீழே இருக்குங்கிறதுனாலயா இருக்கும். இந்த ஆழத்துக்கு கீழே என்ன செய்யுது? மாறுபட்ட பலர்கள் இருக்கிறாங்க. ஆடு மாடு இருக்குது, மனிதர்கள் இருக்கிறாங்க, ஜின்னு இருக்கிறாங்க, மலக்குகள் இருக்கிறாங்க, ஹைவானாத்துகள் இருக்கிறது, ஜமாதாத்துகள் இருக்கிறது, ஜவாஹிர்கள் இருக்கிறது, ஆராதுகள் இருக்கிறது, பலதரப்பட்டவைகள் இருக்கிறதுனால ஆலமீன் என்ன செஞ்சுனாத மாறுபட்ட பல ஜின்ஸுகள் அதற்கு கீழே இருப்பது. ஏன்னா அவைகளுக்கு கீழே இருப்பதை பொதிந்து கொள்வதற்காக வேண்டி அதை ஜம்மாக்கியாச்சு. அப்போ முக்கலாக்களையும் ஆக்குனீங்க. முதக்கர் சால் ஜம்மல் எடுக்கப்பட்டிருக்கே, முக்கலாக்களுக்கு தகலீப் செய்யப்பட்டிருக்கு. வகல்லபல் உக்கலா மினுகும் அந்த உலகத்தார்களில் பலதரப்பட்டவர்கள் இருந்தாலும் ஐவானாத்துகள், ஜமாதாத்துகள், மனிதர்கள் பலர் இருந்தாலும் இவங்களை மேப்பாக்கியாச்சு. யார்? ஒக்கலாக்களை. வகல்லபல் ஒக்கலா மினுகும் பலதரப்பட்டவர்களில் இருந்தும் ஒக்கலாக்களை எல்லாம் மிகைப்படுத்தி விட்டான். அவைய ஜமாஹு அந்த ஆலம் என்பதை பன்மையாக்கியிருக்கிறான். வில் யாயி வன் நூனி ஏன் உனை கொண்டு முதக்கரால் ஜமாக்கியிருக்கான். முதக்கரால் ஜம்னாலே உக்கலாக்குள்ளது தானப்பா. ஜமாஹுபில் யாயி வன் நூனி ஏன் உனை கொண்டு ஜம்மாக்கியிருக்கிறான். சாயிரி அவுசாபியினுடைய ஏனைய வசுவுகளை போல ஒகலாக்களுக்கு அப்படித்தான் செய்யணும். கீழே சொல்லப்படுகிறது இந்த ஆலம் என்பது உதியல் இதவில் இல்மி அறிவுடையவர்களுக்கு மட்டும்தான் வைக்கப்பட்டிருக்கிறது. மலாய்கத்தி சகலையினி மலக்குகளிலிருந்தும் மனித இனம் ஜின்னிடத்திலிருந்தும் அறிவுடையவர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ மற்றவைகள் இருக்க ஒத்த நாவலுகூலி கைரியும் மற்றவைகளை எடுப்பது என்பது அலா சபீலில் இஸ்தித்து பாயி துயர்கின்ற முறையின் மீதாக இருக்கும். முக்கலாக்களை துயர்ந்து எல்லாமே வந்துடும் உங்களுக்குள்ள. ரைட்டுப்பா ஏப்பா இல்லை விளங்குதுரா. ஆலமீன்கிறது மலக்குகள், மனித இனம், ஜின்னி இனம், சகல இனம், மனித இனம், ஜின்னி இனம் இவைகளுக்காக தான் வைக்கப்பட்டிருக்கு. அப்போ இன்னும் உலகத்தில் நிறைய வஸ்துக்கள் கைரோக்கலாகலாம் இருக்க இவர்களுக்கு பின்னால் வைகள்லாம் என்ன செஞ்சிருமா வந்துருங்கிறாங்க. கீழே சொல்லப்பட கீழ்கருத்து அதெல்லாம் கீழே சொல்லப்படுகிறது. இந்த ஆலம் என்பது இஸ்முன் உதியலி ரவில் எல்மி அறிவுடையவர்களுக்கு வைக்கப்பட்ட இஸ்மா இருக்கும். விளங்குதப்பா? அறிவுடைகள் யார்? மலாய்கத்தி மலக்குகளிலிருந்தும் சக்கலையின் மனித இனம் ஜின்னினத்திலிருந்தும் ஒக்கலாக்களுக்கு அறிவுடையவர்களுக்கு வைக்கப்பட்டதாக இருக்கும், வைக்கப்பட்ட இஸ்மா இருக்கும். ஒத்த நாவுலுகு திருத்திக்கங்கப்பா. ஒத்த நாவுலுகு நீ கைரியும் த நாவுலுன்னு இருக்கா, தே இருக்க மாதிரி தெரியலையா? அதான் திருத்திக்கோ. இதுதான் சொல்கிறேன். ஒத்த நாவுலுகூலி கைரியும் மற்றவர்களை எடுப்பது என்பது அலா சபீலில் இத்து பாயி துயர தேடுகின்ற முறையின் மீதாக இருக்கும். எடுத்தனப்பா கீழே சொல்லப்படுகிறது அனாபிகி ஆலமீன் என்பதை கொண்டு அல்லாஹ் நாடி இருக்கிறான். அந்நாச ஹாவுனா இவ்விடத்தில் யாரையும் நாடி இருக்கிறான்? மனிதர்களை தான் நாடி இருக்கான். ரப்பில் ஆலமீனா மனிதர்களுடைய ரப்பானு சொல்லணுமா? விளங்குதப்பா? மனிதன் ஒவ்வொருவனையே ஆழமா, மனிதன் ஒவ்வொருத்தனும் அவன் ஒரு தனி ஆழம். கீழே சொல்லப்படுகிறது அனாபிகி இந்த ஆலமீன் என்பதை கொண்டு அல்லாஹ் நாடி இருக்கிறான். அந்நாச ஆகுனாவிடத்தில் மனிதர்களைத்தான் நாடி இருக்கிறான். ஏன்னா கிண்ண குல்ல அதி மினுகும் மனிதர்களில் ஒவ்வொருவருமே ஆலமுன் ஒவ்வொருத்தனும் யாரு தான்? ஒரு ஆலமின் ஐசி இன்னகு எஷ்டமிலா நலாயிரி மாஃபில் ஆலம் உலகத்தில் உண்டான
உலகத்தில் இருக்கக்கூடிய நலாயிர்களின் மீது அவன் பொதிந்திருப்பதினால், ஆலமில் கபீரி பிரம்மாண்டமான சொல்லுப்பா உலகத்தினுடைய நலாயிர்கள் மீது நிகரானவைகள் மீது அவன் பொதிந்திருக்கின்ற விதத்தில், ஜவாஹிரி ஜவுர்களிலிருந்தும் லாராதி அரதுகளிலிருந்தும் உலக பிரம்மாண்டமான உலகத்தினுடைய நலாயிர்கள் மீது புரிந்திருப்பதினால் மனிதர்களாக இருக்கும். குறிப்பாக மனிதர்கள் தான். மனிதனுடைய உலகம் இருக்கான். தசம் அன்னக ஜிர்முன் சகீர் ஃபீக்கே இந்தவா ஆலமுல் அக்பர். நீ உன்னை சிறிய ஒருவன் நினச்சிக்கிட்டு இருக்க. கேட்டேன், ஏய் உன்னை எப்படி விளங்கி வச்சிருக்க? எழுதுனப்பா, ஜவுர்களிலிருந்தும் ஆராதுகளிலிருந்தும் பிரம்மாண்டமான உலகத்தினுடைய நிகர்களின் மீது அவன் புரிந்திருக்கின்ற விதத்தில் விளங்குத தம்பி. இவ்விடத்தில் ஆலமீன் என்பதை கூட நோக்கம் மக்களாக இருக்கும். விளங்குதப்பா. ஜவாஹிரி வல் ஆராதி யோலமு பிஹி, இந்த மனிதனை கொண்டு விளங்கப்படுகிறது. சானியு எப்படி விளங்கப்படுகிறது? உண்டாக்கிய அல்லாஹ் விளங்கப்படுகிறான். கமா யோலமு இமா அபுதவுஃபில் ஆலம், உலகத்திலே அவன் படைத்த ஒன்றை கொண்டு அவன் விளங்கப்படுவதைப் போல, உலகத்தில் படைத்த ஒன்றை கொண்டு விளங்கப்படுவதைப் போல அல்லாஹ் ஒருத்தன் இருக்கான். மனிதனை வைத்தும் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்று விளங்கப்படுகிறான். ஒரு இதனால்தான் மனிதனை கொண்டு அல்லாஹ் இருக்கிறான் என்பதை விளங்கப்படுவதனால்தான் சுவ்விய பைன நதிரி ஃபீகிமா, ஆலத்தையும் மனிதர்களையும் சிந்திப்பதற்கு மத்தியிலே சமமாக்கப்பட்டிருக்கிறது. வஃபீ அம்புசிக்கும் அஃபலா துபஸிரூன், உங்களை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமாங்கிறான். ஒன்று நீ சிந்திச்சு பார்ப்பா, ஓண்ட ஒரு உலகமே இருக்குது. உலகத்தில் எங்கே பார்த்தாலும் தண்ணீர் இருக்கும், ஒன்றையும் தண்ணீர் இருக்குது. உன் கண்ணிலிருந்து ஒரு தண்ணீர் வருகிறது. அது நீ கவலையோடு அழுகும்போது வருகின்ற தண்ணீர் உப்பாக இருக்கும். சந்தோஷமாக இருக்கும்போது வருகின்ற கண்ணீர் இனிப்பாக இருக்கும். சந்தோஷமாக இருக்கும்போது வருகிற மகிழ்ச்சி ஆனந்த கண்ணீர் வடிக்கும் போது இனிப்பாக இருக்குமா? அது நாக்கிலிருந்து ஒரு தண்ணீர் வருகிறது, அது மதுரமாக இருக்கிறது. உடம்பிலிருந்து ஒரு தண்ணீர் வருகிறது, அது உப்பாக இருக்கிறது. மூக்கிலிருந்து ஒரு தண்ணீர் வருகிறது, அது துவப்பாக இருக்கிறது. காதிலிருந்து ஒரு தண்ணீர் வருகிறது, அது கசப்பாக இருக்கிறது. அதனால தான் எந்த இதுவும் உள்ளே போகிறதில்லை. உன் காதில் மட்டும் இனிப்பு இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, எது போயிடும்? எறும்பு உள்ளே போயிடும். விளங்குதப்பா. அப்போ ஒஃபி அம்புசிக்குமா அஃபலா துபஸிரூன், உங்களை நீங்கள் சிந்திக்க வேண்டாமாங்கிறான். அப்போ ஓண்டையே ஒரு உலகம் சுருண்டு கிடக்குதுப்பா. தஸமு அன்னக ஜிர்முன் சகீர் ஃபீக்க இந்தவா ஆலமுல் அக்பர், உன்னை சின்ன ஜடலம் என்று எண்ணுகிறாய், உன்ற பெரிய உலகமே சுழண்டு கிடக்கிறது. அலிரலி எல்லாம் சொல்லு. விளங்குதுப்பா. குறிய கம்மியாக ஓதப்பட்டிருக்கிறது ரப்பல் ஆலமீன் என்று அல் மதஹி. ரப்பல் ஆலமீன் மதஹின் பிரகாரம் அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. ரப்பல் ஆலமீன், ரப்புல் ஆலமீனை போலுகிறேன் மதஹி. அல்லது யார் ரப்பல் ஆலமீன் இதாவை போய்க்கிறது. அல்லது அங்கே ஒரு ஃபேல் இருக்கு, அல்ஹம்துலில்லாஹ் விளங்கப்படக்கூடிய ஃபேல். ரப்புல் ஆலமீனை நான் புகழுகிறேன், ஃபேலுக்கு மஃபூல்னு சொல்கிறாங்க. புரியுதா? அப்படின்னு சொல்லு. குறிய ரப்பல் ஆலமீன் நசபை கொண்டு ஓதப்பட்டிருக்கு. நசபி அல் மதஹி மதவின் பெறாரமோ, அவி நிதாயி நிதாவின் பெறாரமோ யார் ரப்பல் ஆலமீன். அவில் ஃபேலி ஃபேலை ஏற்படுத்துவதன் பெறாரமோ, அல்லது தல்ல அலையில் அம்து அறிவித்து விட்டதே அத்தகைய ஃபேலை கொண்டு அதான் அல்லாவை நான் புகழுகிறேன்றது. வஃபீ இதில் இருக்கிறது தலீலுன், ஒரு ஆதாரம் இருக்கிறது. அன்னல் மும்கினாத்தி, இந்த உலகம் கமாவும் முஃப்தகிரத்துனில் முஹ்திசி, உண்டாக்கியவனின் பக்கம் தேழ்வையாவதைப் போல, ஆல உதூசிஹியா, அந்த உலகத்தை உண்டாக்குகின்ற நேரத்தில் உண்டாக்கக்கூடியவனின் பக்கம் தேழ்வையாவதைப் போல, ஃபைய அந்த உலகம் முஃப்தகிரத்துன் தேழ்வையாகிறது, இரல் முபக்கி தரிபடுத்துகின்றவனின் பக்கம் தேழ்வையாகிறது. ஆல பக்காயிகா, இந்த உலகம் தரிபட்டிருக்கின்ற நிலைமையில் இந்த உலகத்தை தரிபடுத்தக்கூடியவனின் பக்கமும் தேழ்வையாகிறது. எப்பா உலகத்தை உண்டாக்கும் போது அல்லாஹ் தேவைப்பட்ட மாதிரி இந்த உலகம் இருந்து கொண்டிருக்கிறதுல இருப்பதற்கும் முபிக்கியான அல்லாஹ் ஒருத்தன் இருக்கணுங்கிறத காமிக்குது. அவன்தான் ரப்புல் ஆலமீன். அவன் இருந்துக்கிட்டு முபிக்கியா இருந்து உலகத்தை தரிப்படுத்தி கொண்டிருக்கிறான். விளங்குதப்பா. அர் ரஹ்மான் ரஹீம். அர் ரஹ்மான் ரஹீமை பற்றி பேசிட்டோம். வாஹித்தாவானான் இல்லை.